Hello everyone, welcome back to my channel. If you are new to my channel, heartily welcome. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா fresh face summer makeup. எனக்கு வந்து இது நிறைய வாட்டி ஆயிருக்கு. நான் வந்து டெஸ்டினேஷன் அதாவது ஒரு ஈவென்ட்க்கு போறேன் அப்படி இப்படினா நான் வீட்ல பாக்கும்போது இருக்குறதுக்கும் அந்த ஈவென்ட்ல போய் நான் கண்ணாடில பார்க்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். சோ என்னோட மேக்கப் வந்து ஃபுல்லா கலஞ்சி போயிருக்கும் ஸ்வெட்ல. So if you want to know how to create that sweat proof bullet proof makeup at the same time unga face vandu konjam fresh ah vechikano அப்படின்றத எப்படின்னு பார்க்கணும்னா please continue watching and உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா make sure to like this video and subscribe to my channel for more such video. So yeah, without further delay we'll just jump straight into the video. So first things first நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா moisturize பண்ண போறோம். Whether you're a oily person or a dry person, you have to moisturize your skin. But சம்மர்ன்றதுனால நீங்கள் வந்து இந்த ரொம்ப ஹெவி திக் க்ரீமி விப்டு க்ரீம் மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தின் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாய்ஸ்சரைசராக போனீங்கன்னா பெட்டர். ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஆஃப் ஆல் டைம் இஸ் அன் ஆலோவேரா ஜெல். ஸோ யா நான் வந்து கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எடுத்து என்னோடய ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஐ ஹவ் ஆல்ரெடி அப்ளைடு ஆஃப்டர் அ ஷவர். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா அப்ளை அ லிட்டில் மோர். And after applying your moisturizer நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு sunscreen போடணும் because it is summer. எந்த சீசனாக இருந்தாலும் நீங்கள் வந்து sunscreen போடணும். But especially in summer when you are stepping out in like 35 degree 40 degree நீங்கள் வந்து கண்டிப்பாக sunscreen போட்டாகணும் and it protects your skin as well. So நான் இன்னைக்கு வந்து ஒரு gel based sunscreen யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன சன்ஸ்க்ரீன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஹெர்பல் சன் சேஃப் யூவி ஸ்க்ரீன் மேட் ஜெல் அல்ட்ரா சூதிங் மேட் லுக் ஆயில் கண்ட்ரோல் PA+++ UVA SPF 15 and UVB. This is actually for normal to oily skin. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ ஹாவ் அ ட்ரை ஸ்கின் பட் நான் நிறைய வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு இதை போட்டேன்னா எனக்கு கம்ப்ளீட்லி ஃபைன். இது வந்து எந்த ஒயிட் காஸ்ட் அதெல்லாம் எதுவுமே தராது. ஸோ யா இட்ஸ் ப்ரிட்டி குட். பட் எனக்கு வந்து நான் வந்து மேபி ஒரு ட்ரை ஸ்கின் டைப்புக்கு வாங்கியிருக்கணும். பட் வித் குட் மாய்ஸ்சரைசர் இட் இஸ் குட். வென் யூ ஆர் ஆயிலி பர்சன் திஸ் இஸ் இட், கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ ஸ்கின் கேர் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஃபார் ஐப்ரோஸ் நான் வந்து என்னோட Maybelline ஃபேஷன் ப்ரௌ க்ரீம் பென்சில் எடுத்துக்கிறேன். இந்த பென்சில் this is in the shade dark brown. So I'm going to take, actually I'm going to sharpen it a little bit. லாக்டவுன்னால ஐப்ரோஸ் பண்ணாமல் ஐப்ரோஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. I don't want to step out, no. So I can't do my eyebrows myself. I have to go to parlor but I'm also scared to go out. Yeah. So நம்மளோட ஐப்ரோஸ் வந்து எப்படி இருக்க போதோ அது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ஐப்ரோஸ் வந்து ஸ்டே ஆகணும், உங்கள் ஐப்ரோ ஹேர்ஸ் வந்து எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆலோவேரா ஜெல் இல்லை எனி ஜெல் தட் யூ ஹேவ் நீங்கள் வந்து அதை லைட்டாக உங்கள் கையில் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்பூலியில் அந்த ப்ராடக்டை நல்லா இது பண்ணிவிட்டு தடவிட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே கோம் பண்ணலாம். It acts like a eyebrow gel maybe, but it's very cheaper. It's far cheaper than eyebrow gel. So yeah. So next வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போகிறோம். For foundation I'm going to use something really lightweight as well as கொஞ்சம் கவரேஜ் கொடுக்குற மாதிரி. அண்ட் ஸ்பெஷலி பிகாஸ் ஐம் அ ட்ரை ஸ்கின் டைப் எனக்கு வந்து அந்த ரொம்ப ஃபுல் மேட் ஃபினிஷ் வேண்டாம். But if you are a oily person, I would suggest you to try this Maybelline Super Stay Matte Foundation. But it's very full coverage. Most of the matte foundation வந்து full coverage தான் இருக்கும். But however, I'm gonna use Nykaa Skin Shield Anti-Pollution Foundation. This is like number one foundation for me right now because it has that beautiful finish. இது வந்து கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ ஷேட் வந்து நீங்கள் 1 to 2 ஷேட் நீங்கள் வந்து லைட்டராகவே போகலாம். நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷனை கை வச்சே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் however I'm going to use a beauty sponge
நீங்கள் வந்து ரொம்ப மேட் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து மோஸ்ட்லி ஸ்பஞ்சில் ஒழுங்காக பிளெண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ப்ரஷ் இல்லைனா உங்கள் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ட்ரை ஆயிடுச்சு. யூ see இட்ஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபரிங், பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷீன் நல்லா தெரியும், ரைட்? ஸோ அதை தான் நான் மீன் பண்ணேன். இட் இஸ் அ மேட் ஃபவுண்டேஷன், இட் செட்ஸ் மேட், பட் அந்த க்ளோ வந்து somehow it stays. I don't know how, that's why I love this. Next வந்து நம்ம கன்சீலர் போக போகிறோம். For concealer I'm gonna use my Maybelline Fit Me concealer in the shade Caramel. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய blemishes இருக்குது அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து கவர் பண்ணலன்றதுக்காக நான் வந்து I'm gonna dot some in those areas, just a tiny bit. And also I'm gonna apply some under my eyes. இந்த ஸ்பாட் கன்சீல் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்து லைட்டாக blend பண்ண போகிறோம். See, just that. நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு அந்த ப்ராடக்டை ஸ்பஞ்சில் எடுக்க வேண்டாம். இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் ஸ்பஞ்ச் நீங்கள் வந்து கையிலவே இதை பண்ணலாம். டோன்ட் புட் மச் ப்ரெஷர், ஜஸ்ட் லைக் தட். அண்ட் டோன்ட் ஸ்ப்ரெட் த ப்ராடக்ட் ஆல்சோ. அந்த இடத்துலையே நீங்கள் வந்து அதை பிளெண்ட் பண்ணணும், ப்ராடக்டை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். யூ see, it covered that blemish. இப்போ வந்து நம்ம அண்டர் ஐஸை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இட் மைட் டர்ன் கேக்கி. ஸோ நீங்கள் வந்து அது வேண்டாம். பட் உங்களுக்கு வந்து கவரேஜும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த கன்சீலரை ட்ரை ஆக விட்டுட்டு, ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, அண்ட் தென் இட் கிரியேட்ஸ் அ ப்ராப்ளம். ரொம்ப ட்ரை ஆக விட வேண்டாம், ஜஸ்ட் அது வந்து கொஞ்சம் டேக்கி ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பிளெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேஸை லாக் பண்ண போகிறோம். ஃபார் லாக்கிங் தேட் we are going to use some loose powder. ஸோ உங்கள்கிட்ட லூஸ் பவுடர் இருக்குன்னா தயவு செய்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ஐ டோன்ட் ஹாவ் அ லூஸ் பவுடர் ரைட் நவ் வித் மீ. நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் இட் டேக்ஸ் அ while to come. நம்ம வந்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஐம் யூஸிங் திஸ் Lakme 925 காம்பேக்ட் பவுடர். இஃப் யூ ஹாவ் அ லூஸ் பவுடர் ப்ளீஸ் யூஸ் தேட். பட் நான் வந்து இந்த காம்பேக்ட் பவுடரை என்னோட ஸ்பஞ்சில் எடுக்க போகிறேன். ஸ்பஞ்சில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு யூ see some ப்ராடக்ட் இதை வந்து அப்படியே லைட்டாக இந்த ஸ்கின்ல வச்சு எடுத்துருவேன். ஸோ நம்ம பவுடர் போட்டோன்னா நிறைய பவுடர் போட்டிருக்கிறது தெரியும், ரைட்? பட் நீங்கள் வந்து பியூட்டி ஸ்பஞ்சில் வைக்கிறப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி உங்கள் ஸ்கின்னோட மெல்ட் ஆகிட்டு அட் த சேம் டைம் அது வந்து உங்களோட மேக்கப்பையும் லாக் பண்ணிடுது. ஸோ ஜஸ்ட் லவ் இட். நம்ம வந்து நம்ம ஃபேஸை செட் பண்ணியாச்சு. ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ஐ ஷேடோ போகிறேன். ஃபார் ஐ ஷேடோ ஐம் நாட் கோயிங் டு டூ சம்திங் க்ரேசி. யூஸ் சம் பிளெண்டிங் ப்ரஷ், சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. யூஸ் எனி ஆரஞ்ச் ஷேட் யூ ஹாவ், ஆரஞ்ச் ஆர் பர்ன்ட் ஆரஞ்ச் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஷேட் எடுத்துக்கிறேன். ஐம் கோயிங் டு டேக் திஸ் ஷேட் ஃப்ரம் Wet n Wild Rose Air eyeshadow palette and I'm just going to apply it all over my lid. அவ்வளோதான். It's that simple. But see to it, நீங்கள் வந்து மோஸ்ட் ப்ராடக்ட் இந்த அவுட்டர் கார்னரில் வைக்கிறீங்க, உள்ளே நிறைய ப்ராடக்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. லைக் இந்த இடத்துல நிறைய ப்ராடக்ட் ஸ்டக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. Just blend it. சேம் ஷேட் தான் எடுத்து லைட்டாக என்னோட லோவர் லேஷ் லைனையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஐ ஷேடோ பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு ப்ளஷ். இன்றைக்கி வந்து நான் இந்த கான்டோர் ப்ரான்சிங் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஐம் ஜஸ்ட் கோன் யூஸ் மை ப்ளஷ். ஸோ ப்ளஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோரல் ஷேட் ப்ளஷ்ஷாக எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். பிகாஸ் சின்ஸ் இட்ஸ் அ சம்மர்
நீங்கள் வந்து ஒரு மாதிரி சன் பேர்ன்டாக தெரியணுன்றதுக்காக I'm going to use this coral shade from Calabar Cheek Illusion blush. This is my favorite. I use this all time, but still எனக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்குல்ல. I'm going to use this brush which is fluffy. I'm going to swirl it around, stop the excess. I'm just going to apply it. இந்த blushல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் shimmers இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது ஹைலைட்டராகவும் ஆக்ட் ஆகும். யூ கேன் skip the highlighter if you are using this blush. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த apples of cheek இருக்கு இல்லையா, இதில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடாதீங்க. இட் மேக்ஸ் யூர் ஃபேஸ் சம்டைம்ஸ் ட்ரூப்பி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டே அப். ஓகே, இந்த இடத்துல ப்ளஷ் போடாதீங்க. லைக் இந்த முடியுதுல இந்த கட் வருதுல அந்த இடத்துல போட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தொங்குனா மாதிரி தெரியும். ஸோ நம்மளுக்கு அது வேண்டாம். I used to do that all the time. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஐ ஷேடோ பேலட்டை திருப்பி எடுத்துகிட்டு இந்த ஹைலைட்டர் ஷேட் இருக்கு இல்லையா, அது லைட்டாக இந்த டைனி ப்ரஷில் எடுத்துகிட்டு gonna be highlighting my brow bone. That's all. நான் வந்து ஹைலைட்டர் இன்றைக்கி எதுவுமே பண்ண போகிறதில்ல. பிகாஸ் ஹைலைட் பண்ணோன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப வெட்டாக தெரியும். நம்மளுக்கு அது வேண்டாம். That's it. உங்களுக்கு ஐலைனர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் அப்ளை ஐலைனர். காஜல் வேணும்னு நினச்சிங்கன்னா காஜல் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் ஹவவர் ஐ டோன்ட் லைக் ஆல் தேட். ஸோ யா, நான் வந்து என்னோடய மஸ்காராக்கே போயிடுறேன் டேரெக்டாக. ஸோ வெல் அப்ளைங் மஸ்காரா நம்ம நிறைய என்ன தப்பு பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைரெக்ஷனில் நிறைய வாட்டி போவோம். ஓகே, அப்படி பண்ணாதீங்க. சென்டரில் நீங்கள் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணும்போது கோ அப்வர்ட்ஸ். ஓகே, இப்படி center, and also you have to wiggle through every lash இப்படி. ஓகே, outer corner க்கு வரப்போ you have to apply like this. and இந்த inner corner க்கு வரப்போ இந்த end இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து lash இது அப்ளை பண்ணுங்க. go this way, outerல this way, inner cornerல இப்படி, மிடில் இப்படி. இந்த மாதிரி பண்ணுறப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து லேஷஸ் கிளம்ப் ஆகாது. தட்ஸ் இட். நம்ம வந்து மஸ்காரா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். இப்போ லிப்ஸ்டிக் நீங்கள் வந்து ஐஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கிறதுனால நீங்கள் ஒரு ரெட் லிப் போகணுன்னா யூ கேன் ஒப்வியஸ்லி கோ. பட் நான் வந்து ஹவவர் இன்றைக்கி ஒரு நியூட் லிப் போகிறேன். மேபி ஷுட் ஐ ட்ரை போத். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரெண்டுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு போல்ட் ரெட் லிப்பும் எப்படி இருக்கும் அண்ட் ஒரு நியூட் லிப்பும் எப்படி இருக்கும் இந்த லுக்குன்னு நான் காமிச்சிடுறேன். ஸோ யா, வில் ஜஸ்ட் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன்டு தி லிப்ஸ்டிக். and I have applied a lip balm before. So next வந்து நான் என்னோட Lakme 925 Scarlet Surge lipstick எடுத்துக்கிறேன். This is the only red lipstick I have for this moment. This is not a red, it's like an orangey red. How it's gonna look with a bright lipstick. இது வந்து it's like a tangy orangey red. So இது கூட நல்லா இருக்கும். And if you wear a true red also it will be really good. So yeah, for my nude lip நான் வந்து என்னோட Nykaa So Creme matte lipstick something. This is in the shade Break a Leg. This is like my lip shade but better, you know. If you people are wondering, I'm more into this bullet lipsticks than like liquid lipstick. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து liquid lipstick பிடிக்கும். But for me, I don't have a problem in reapplying, but I wanted to feel comfortable. Break a Leg, a beautiful shade. I think it suits every skin tone. And then I'm gonna top it off with my Nefertiti Nykaa Ultra Matte Lender Nefertiti. I just love playing like this.
ஸோ இதை வந்து நான் என்னோட சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். That's it guys, இதை தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இட் இஸ் அ ஃபீல் குட் ஃப்ரெஷ் மேக்கப். இது வந்து ரொம்ப ஹெவியாலாம் எனக்கு ஃபீலே ஆகலை எக்ஸப்ட் த லிப்ஸ்டிக். பிகாஸ் லிப்ஸ்டிக் வந்து நம்ம க்ரீமி ஃபினிஷில் போட்டிருக்கிறதுனால லிப்ஸ்டிக் மட்டும்தான் எனக்கு இப்போ சத்தியமாக ஃபீல் ஆகுது. மற்றபடி என் ஃபேஸில் வேறு எதுவுமே நான் போட்டிருக்க மாதிரியோ ஒரு ஹெவி ஃபீலிங்கோ எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி வெரி ப்ரீதபிள். அண்ட் நீங்கள் வந்து வெளியில் போனால் உங்களுக்கு ஸ்வெட் ஆகாமலும் இருக்கும். பிகாஸ் வி ஹவ் செட்டட் இட் வித் பவுடர். அண்ட் உங்களுக்கு பவுடரியாகவும் அது தெரியாது பிகாஸ் வி செட்டட் இட் வித் அ பியூட்டி ஸ்பாஞ்ச். ஸோ யா, திஸ் இஸ் வாட் ஐ தாட் ஐட் ஷோ யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மேக் ஷூர் டு லைக் திஸ் வீடியோ and subscribe to my channel for more such videos. So until next time, bye guys.